வீராணம் ஏரி நீரால் நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வில் வெளியானதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வீராணம் ஏரி உள்ளது. இதற்கு காவிரி கொள்ளிடம் கீழணையில் இருந்து வடவாறு வழியாக தண்ணீர் வருகிறது. சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை தீர்ப்பதில் வீராணம் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் வீராணம் ஏரி குறித்து ஜனவரி 2 ஐரோப்பாவில் வெளியாகும் ஸ்பிரிங் நேச்சர் என்ற அறிவியல் இதழில் ஒரு ஆய்வுக் கட்டுரை வெளியானது. சென்னை பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை மற்றும் மாநில கல்லூரி ஆகியவை இணைந்து 2018 ஆகஸ்ட் முதல் 2019 மார்ச் வரை வீராணம் ஏரியின் 6 வெவ்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டன. இதுகுறித்து கூறியுள்ள சென்னை பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர், நீல பச்சை பாசிகள் குறித்து ஆய்வு செய்கிறோம் என்றும், தேநீர் சாறை வடிகட்டுவதைப் போல வீராணம் ஏரியில் இருந்த நீல பச்சை பாசியில் உள்ள செல்களை பிரித்தெடுத்து ஆய்வு நடத்தியதில் நச்சுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், ஆய்வு முடிவுகள் குறித்து பல கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதன் பின்பே வீராணம் ஏரியில் கலந்திருக்கும் நச்சு பொருட்கள் குறித்து ஆய்வு கட்டுரை அந்த இதழில் வெளியானது என்று தெரிவித்தார். மேலும் நீல பச்சை பாசி உருவாக காரணம் மழை பெய்யும் போது அடித்து வரும் நீரில் தாதுக்கள் அதிகம் இருப்பதால் பாசிகள் நன்றாக வளர்கின்றன. வீராணம் ஏரியில் உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்த அளவை விட நச்சுக்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுவாக ஏரி தண்ணீரில் நீல பச்சை பாசிகள் நச்சு லிட்டருக்கு 1 மைக்ரோகிராம் அளவு இருக்கலாம். ஆனால் வீராணம் ஏரியில் லிட்டருக்கு 17.22 மைக்ரோகிராம் என்ற அளவில் உள்ளது என்றும், மற்றொரு வகை நீல பச்சை பாசியில் 19.38 மைக்ரோகிராம் என்ற அளவில் நச்சு உள்ளதாகவும் தெரிவித்தவர், தவிர ஏரியில் 10 வகையான நீல பச்சை பாசிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விளை நிலங்களில் போடப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆகியவை கலந்த உரங்கள் வீராணம் ஏரி நீரில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ரசாயன ஆலைகளின் கழிவுநீர் சரியான முறையில் சுத்திகரிக்கப்படாமல் ஏரிக்குள் வந்தாலும் நீல பச்சை பாசிகள் உருவாகும் என்றும், பாசியே நச்சுப் பொருள் என்பதால் ஏரியில் வாழும் உயிரினங்களின் ஈரல் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஏரி நீரில் நீல பச்சை பாசி உருவாவதை கட்டுப்படுத்த செயற்கை ரசாயன உரங்கள் ஏரிக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்றும், ஏரி நீர் தேங்காமல் ஓடுவதை உறுதிப்படுத்த வேண்டும், ஏரியை சுற்றிலும் ரசாயன உரங்களை உறிஞ்சும் புற்களை வளர்க்க வேண்டும் எனவும், அவ்வப்போது ஏரியில் உள்ள நீரின் தரத்தை கண்காணிக்க வேண்டும், ஒருவேளை நச்சுத்தன்மை நீடித்தால் ரசாயன பொருட்கள் ஏரி நீரில் கலக்கும் இடத்திலேயே அதை தடுக்கலாம் என்றும் தெரிவித்தார். இதனிடையே வீராணம் ஏரி தன்மை குறித்து சென்னை குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஏரியின் அருகில் உள்ள வயல்களில் உரங்களை போடுவதால் நச்சு உருவாகிறது என்றும், மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு உலக சுகாதார நிறுவனம் என்னென்ன பரிந்துரைகளை வழங்கியுள்ளதோ அந்த தரத்தின் அடிப்படையிலேயே நீரை சுத்திகரித்து கொடுப்பதாகவும், ஏரி நீரை அப்படியே கொடுப்பதில்லை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் வீராணம் ஏரியில் நச்சு கழிவுகள் கலந்திருப்பதால் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் தீங்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவலால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவை ஒட்டி பண்ருட்டியில் அனைத்து கட்சியினர், வணிகர் சங்கத்தினர், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தினர். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான நடிகருமான விஜயகாந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது மறைவை ஒட்டி பண்ருட்டியில் தேசிய முற்போக்கு திராவிட கழக வடக்கு மாவட்டம் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. பண்ருட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் துவங்கிய பேரணி 4 முனை சந்திப்பு அடைந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு அனைத்து கட்சியினரும் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பண்ருட்டி தனியார் மண்டபத்தில் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. மேலும் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து, மாவட்ட அவைத்தலைவர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்ற புகழஞ்சலி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சம்பத் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள், வணிக சங்க பிரதிநிதிகள், பொதுநல அமைப்புகள், தொழிற்சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர். கடலூர் பாடலீஸ்வரர் கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பொங்கல் பண்டிகையொட்டி நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். தமிழக அரசு உத்தரவின் பேரில் கடலூர் பாடலீஸ்வரர் கோவிலில் உள்ள கோவில் அர்ச்சகர்கள், பணியாளர்கள் 27 பேருக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதற்கு கோவில் செயல் அலுவலர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மேயர் சுந்தரி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு கோவில் பணியாளர்கள், அர்ச்சகர்களுக்கு புத்தாடை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் 27 பேருக்கு 500 ரூபாய் ரொக்க பணத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் சொந்த
செலவில் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்க தலைவர் ஆதி பெருமாள், திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் பாலாஜி, அரசு ஒப்பந்ததாரர் ராஜசேகர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக செல்ல முயன்றபோது காவல்துறையினர் தடுத்ததால் சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் இயங்கி வரும் என்எல்சி நிறுவனத்திற்கு நிலக்கரி வெட்டி எடுப்பதற்காக வீடு, நிலம் வழங்கியவர்களுக்கு பணி நிரந்தரம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் போராடி வரும் நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்றம் என்எல்சி நிர்வாகம் தொழிற்சங்கத்தினருடன் அழைத்து 8 வாரத்திற்குள் பேச வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அந்த உத்தரவை மதிக்காமல் என்எல்சி நிர்வாகம் இதுவரை தொழிற்சங்கத்தினரை அழைத்து பேசவில்லை என்றும் அதனை உடனே பேசுவதற்கு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் தொழிற்சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில தலைவர் PR பாண்டியன் தலைமையில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் இருந்து ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக செல்ல முயன்றனர். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் மறியலில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். வடலூர் சத்தியஞான சபை பெருவெளியில் எந்தவித கட்டுமான பணியும் செய்ய வேண்டாம் என சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என கோஷம் எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அவர்கள் அளித்த மனுவில் திருவருட்பிரகாச வள்ளலாருக்கு வடலூர் பார்வதிபுரத்தைச் சேர்ந்த மக்கள் தாமாக கொடுத்த 80 காணி நிலத்தை தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் அமைக்க உள்ளது. இந்த இடம் வள்ளலார் அவர்கள் தனது சன்மார்க்கத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக அமைத்துள்ளார். இவரது மார்க்கத்திற்கு மாறாக பொதுவெளியில் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் உள்ளிட்ட எந்தவித கட்டிடமும் கட்ட வேண்டாம் என மனுவில் கூறப்பட்டிருந்தது. அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதால் கடலூரில் வழக்கம் போல் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆரம்சு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த அம்மா தொழிற்சங்க பேரவை, CITU உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கத்தினர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தொழிற்சங்கத்தினர்கள் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு தற்காலிகமாக வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெற்றதை தொடர்ந்து கடலூர் போக்குவரத்து கழக பணிமனையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர். இதைத் தொடர்ந்து பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டது. கடலூர் மாநகராட்சியில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சி மேயர் பொங்கல் பரிசு வழங்கினார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 45 வார்டுகளிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நாள்தோறும் தூய்மை பணி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் பரிசாக புத்தாடை மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா, மாநகராட்சி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் KS ராஜா மற்றும் தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை மற்றும் பெண்களுக்கு பட்டு புடவைகள் அடங்கிய பரிசுகளை வழங்கினர்.